தூரத்துல வந்து பழனி மலை தெரியுது, நில்லுங்க காட்டுறேன். மக்களோட கதறல் சவுண்ட் கிட்டது எனக்கு பதறுங்க. அப்படி என்ன கதறினாங்க உங்ககிட்ட? பழனிக்கா இவ்வளவு பெரிய கூட்டத்துல நம்ம எப்படி தம்பி போய் சாமியை பார்க்க போறோம்? அப்படி நடந்து எங்க போகுது? இந்த லைன் எங்க இருந்து எப்படி போகுதுன்னு நீங்களே பாருங்க. எதுக்காக உன்னை வந்து இந்த இடத்துக்கு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன்? அது எனக்கு தெரியல. எங்க போறோம்? நம்ம தாராபுரம் ரோட்ல போனோம்னா எங்க போறோம்? கொடைக்கானலா? நாளைக்கு என்ன டேடா? சண்டேவா? டேய் நாளைக்கு தைப்பூசம்டா. நாளைக்கு நம்ம முருகரை பாக்கிறதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். தம்பி வண்டி ஏறியாச்சு, கிளம்புவோமா? கிளம்பலாம்ண்ணா. ஓகே தம்பி, ஸ்டார்ட். பார்த்தே ஆகணும். பார்த்தே ஆகிறோம், வாங்க போலாம். பழனிக்கா? பழனிக்கா பயங்கரண்ணா. சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட்ண்ணா. A few moments later. ஓகே தம்பி, பேக்கரிக்கு வந்தாச்சு. ஏதாச்சும் ஆர்டர் பண்றதுன்னா ஆர்டர் பண்ணிக்கிறா. நான் ஒரு முட்டை பப்ஸு. கோயிலுக்கு போறேன்டா, முட்டை பப்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கோயில் போன முட்டை பப்ஸ் சாப்பிடக்கூடாது. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? தம்பி போலாமா? போகணும். சரிடா. தம்பி இவ்வளவு நேரம் ஓட்டி ஐயோட ஆயிருச்சுடா சாமி. ஆனா இது வரைக்கும் நம்ம தாராபுரம் கூட போடலடா. என்ன ஒரு இது பாத்தியா? ரொம்ப தூரம் வர மாதிரி, ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கு. ஆனா இன்னும் நம்ம தாராபுரமே போல. இதுக்கப்புறம் இன்னும் போகணும்டா. கிளம்பலாமா தம்பி? ஓகேங்க, அப்படியே பேசிட்டே பாப்போம். போலாம். எங்க பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. நாங்களே ரோட்ல பார்த்து தான் தெரிஞ்சிட்டோம். அங்க தூரத்துல வந்து பழனி மலை தெரியுது, நில்லுங்க காட்டுறேன். இங்க தெரியுது பாருங்க. இத பார்த்ததுனால பக்தி பரவசத்துல வந்து பக்தர்கள் பண்ண கோலம் தாங்க இது. விரட்டி வந்துட்டு இருக்காங்க. நேரத்தில் அந்த பஸ் விளையாடி இருக்குங்க. ஓம் முருகாவை பார்த்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ல அந்த லாரிக்காரன் தானே எதுவும் கைக்கிட்டாண்டா. ஐயோ, இந்த பஸ்ஸுக்காரன் எப்படி போனா? ஏன் தம்பி அவ்வளவு பக்கத்துல போயிட்டு இருக்காண்டா. இப்படி ஃபேமிலியா நடந்து போனோம்னா சூப்பரா இருக்கும்ல. தம்பி வந்துட்டோம். பூஸ்ட் குடிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். போர் பண்ணா இந்தடா. டேய் ஒரே நிமிஷம் நில்லு, காஃபில ஒரு டிப் பண்ணிக்கிறேன். டேய் ஒரே நிமிஷம்டா. டேய் என்னடா போதுன்ட்ட? எவ்வளவு உறிஞ்சிருப்பேன்? 1/2 லிட்டர் உறிஞ்சிருப்பேனா? A few moments later. The next day. தம்பி பழனிக்கு வந்தாச்சு, பட்டையை அடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தைப்பூசத்தோட அந்த அது என்ன சொல்றது லைன்ல நிக்க போறோம்டா. அதை நினைச்சாதான் தலைவலியே. ஆமா தம்பி, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அனுமர் வாழ் மாதிரி மக்களோட கதறல் சவுண்ட் கிட்டது எனக்கு பதறுங்க. அப்படி என்ன கதறினாங்க உங்ககிட்ட? பாருங்க, ஏறி குதிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க பாதி பேரு. ஏறி குதிச்சு பாருங்க நீங்க. இல்லையே தம்பி, தகரம் வெட்டிடாது. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் ஒரு லைன்ல நின்று இருக்கோம். ஸோ இந்த லைன் எங்க இருந்து எப்படி போகுதுன்னு நீங்களே பாருங்க. தம்பி இவ்வளவு பெரிய கூட்டத்துல நம்ம எப்படி தம்பி போய் சாமியை பார்க்க போறோம்? அப்படி நடந்து எங்க போகுது? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? நடந்து மெதுவா போறியா? இன்னும் சாப்பிடவே இல்லடா. எத்தனை மணிடா சாமி பார்ப்போம்? 6 மணி ஆயிடுச்சு. 7 மணி சாமி பார்த்துருமா? வீட்டுக்கு போய் 9 மணி சாப்பிடுவோம். வீட்டுக்கு போய் சாப்பிடுறியா?
later. தம்பி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் அந்த பழனி தைப்பூசம் வீடியோ வந்து முடிச்சுட்டு இப்போ நம்மளும் கிளம்பிட்டோம். காலையிலேருந்து செம்ம அலைச்சலாக இருந்துச்சு. காலையில் 7 மணிக்கு போய் காலைல 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 7 மணிக்கு தான் சாமியை பார்த்துருக்கோம். ஆமாம் தம்பி, ஆனால் சத்தியமா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை மணி நேரம், ஒரு 8 மணி நேரம் இருக்குமா, 8 மணி நேரம் கழிச்சு தாங்க நாங்கள் சாமியே பார்த்தோம் இன்னைக்கு. ஸோ வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பார்த்தோம் தான் 2 நிமிஷம். ஸோ அந்த 2 நிமிஷத்துக்காக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் கால் கடுக்க நின்றுட்டு இருந்தோங்க. ஸோ எங்களுக்கு சாப்பாடும் இல்லை, எல்லாமே அப்படியே போய் பிளாக்காக நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா பயங்கரமான கூட்டம். அதிலெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தாங்க வர்றோம். அதுவும் மேலேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து அன்னதானம், ஃப்ரீ அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ சாமியை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டாச்சு. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து தரிசனங்கள்லாம் பயங்கரம். எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, நல்லா தான்ப்பா இருந்துச்சு. ஸோ கால் வலி பின்னி பெடலை எடுத்துருச்சு. நாளைக்கெல்லாம் எக்ஸ் காலில் தான் திரிவோம் நாங்கள். சரி, ஓகே, நாளைக்கு இல்லை, அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் vlogger, நம்ம தம்பி பிரதீப் குமார்.